ஒரு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணும்போது சைட் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா பேக்கை விட ஃப்ரண்ட் பீஸ் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஒரு குட்டி டிப் இருக்குங்க. இதை நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸஸாக இருக்குது. நம்ம அடித்து தைக்கிறதுக்கு துணி கொடுத்துருந்தேன் 1.5 இன்ச்சு. அதை விடவே வந்து எக்ஸஸாக இருக்குது ஃப்ரண்ட் பார்ட்டு. இதில் எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கும்னா பட்டி சைடில் தான் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கணும். பட் வந்து அது சீம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்போல எக்ஸ்ட்ரா அந்த ஏரியாவில் தான் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1 இன்ச் எனக்கு எக்ஸஸாக இருக்குது. அப்போது நம்ம கப் ஷேப் இருக்கு இல்லையா நம்மளோட ஃப்ரண்ட் பீஸு, அதில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடியில் 1/2 இன்ச் போயிருக்கும். ஸோ டோட்டலாக 1 இன்ச் வந்து எனக்கு லெஸ் ஆகிடும். அந்த டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா, நான் சீம் அலவன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த சீம் அலவன்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். நான் 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ 2 இன்ச்சுக்கு அந்த டாட்டோட லென்த்து. ஸோ இது அப்படியே டாட் பிடிச்சிட்டோன்னா இந்த டாட் வந்து சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்லாம் போடுவோம்ல அதுக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு கப் ஷேப்பில் வந்து எந்த பாதிப்பும் வராது. பட் அப் அண்ட் டவுன் இல்லாமல் அழகாக ஜாயின் பண்ண முடியும். இந்த மெத்தட் எதுக்குன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க, ஆனால் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கப் ஷேப்லாம் மாறுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாட் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாது.